பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் செலுத்துவது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு உள்ளது. கும்பகோணத்தை சேர்ந்த சுந்தர விமலநாதன் தாக்கல் செய்த மனுவில் பொங்கல் பரிசு தொகுப்பின் போது வழங்கப்படும் சர்க்கரைக்கு பதிலாக 1 கிலோ வெல்லத்தை வழங்கவும், பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் 1000 ரூபாயை குடும்ப அட்டைதாரர்கள் வங்கி கணக்கில் செலுத்த கோரியும் கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்ததாக கூறியிருந்தார். வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவது தொடர்பாக அடுத்த ஆண்டு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாகவும், ஆனால் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததாக தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கரும்பு, தேங்காய் போன்றவற்றை தமிழக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்கவும், பரிசு தொகையை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தவும் உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரிய கிளாட் அமர்வு பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் செலுத்தலாமே எனவே கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அரசு தரப்பில் குறைந்தபட்ச தொகை இல்லை என்பதற்காக வங்கியில் இருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்டு விடுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மனுதாரர் தரப்பில் மகளிர் உரிமை தொகையை வங்கி மூலம் வழங்கும் போது இதுவும் சாத்தியமே என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை செலுத்துவது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.